ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்க ஒரு ஜும்காஸ். ஓகேங்களா, ஜும்காஸோட மாடல். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஜும்கா ரேப் பண்ணி மேலே வந்து ஹூக் போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த ஸ்டன்ஸோட வெரைட்டிஸ் எப்படி, அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஜும்காஸ்க்கு மேலே காதை ஒட்டினாப்புல போடுவோம் இல்லைங்களா, இது பேர் தான் வந்து ஸ்டண்ட். ஓகேங்களா, இது வந்து நிறைய டிசைன்ஸ்ல நம்ம பண்ணுவோம், அதாவது நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணி பண்ணுவோம், நிறைய வெரைட்டிஸ்ல. ஓகேங்களா, இதுல வந்து இது ஒரு மாடல். இதை பாருங்க, நான் வந்து ஒரு ஜும்கா, இது வந்து நல்ல பெரிய ஜும்கா, இதுக்கு வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எதுல பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாதிரி ஒரு மோல்டு இருக்கும், ஒரு நம்ம ஜிம்கா பேஸ் மாதிரி இது ஒரு பேஸ். ஓகேங்களா, இதில் வந்து த்ரெட்டை வந்து ப்ராப் பண்ணி அது மேலே வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணுறது ஒரு வெரைட்டி. இது வந்து பெரிய சைஸில் பண்ணியிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து சின்ன சைஸு, இதை விட சின்ன சைஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் பண்ணுறது தான் இந்த மாதிரி சின்னதாக வந்துருக்கும். ஸோ இதை வந்து இந்த டிசைன், இந்த மோல்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா, அது ஒரு இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்டிஎஃப் போர்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து இந்த போர்ட்ஸ் வந்து இப்போ தான் அவைலபிளாக இருக்குது. அது எப்பவுமே இதை விட பெரிய சைஸ் தான் இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ் வந்து மோல்டெல்லாம் எம்டிஎஃப் போர்டெலாம் வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு தேவையான டிசைன்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி அதை ஜிம்காஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட்டு. இது பேர் வந்து பேக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் நார்மல் ஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, இதுலேயே கொஞ்சம் டிசைனர் இயரிங்ஸ்லாம் கூட இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷீட்டில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்டன்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் ஷீட்டு. இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லரிங் ஷாப்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம இதில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் எப்படி வந்து நம்ம ஸ்டன்ஸ் யூஸ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதை ரெடி பண்ணலாம். நான் இதில் ஆல்ரெடி ஒரு மாடல் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் ஸ்டாண்டு. ஓகே, இதை வந்து நீங்கள் நார்மல் இயரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கீழே எதுவும் தொங்க விடாமல் ஜிம்காஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் தோடை மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிம்காஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ், அடுத்தடுத்து வர கிளாஸில் அதை ஒவ்வொரு ஜிம்காஸ்க்காக வந்து நம்ம மாட்டியும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் இந்த டிசைன் வந்து இப்போ வந்து மேக் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் வந்து என்னோட குந்தன் ஸ்டோன் பாக்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து நிறைய வெரைட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு. மொத்தம் இது வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இவ்வளோ ஸ்டோன்ஸ் வேணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்டோன் இல்லாமல் நார்மலாக பால் செயின், ஸ்டோன் செயின், பியூர் செயின் இதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, நான் இதில் இருக்க கொஞ்சம் திங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பியூர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பியூர் எடுத்துருக்கு. இதுலேயே ஒயிட் இருக்கும், கோல்ட் கலர், உங்களுக்கு நீங்கள் இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். இதே டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாடல் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளூ எடுத்து, ஏன்னா இதுக்கு கீழே ஓகே ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட கீழே வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பியூர் எடுத்து செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டோனுக்கு நான் வந்து இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த குந்தன் ஸ்டோன்ஸை வந்து நான் இப்போ வந்து சுற்றி வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் திருப்பி சொல்கிறது தான், டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். யூனிக்காக பண்ணுறது உங்களோட இஷ்டம், எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். ஓகேங்களா, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் இதை வந்து நான் மேக் பண்ணுறேன் என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு. ஓகே, ஸோ வந்து நான் சுற்றி ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒவ்வொன்றா வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம வந்து இதே டிசைன்ஸாக கூட பண்ணுவாங்க. டிசைன் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் வச்சுட்டு கூட பண்ணுவாங்க.
இதிலே நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ் வைக்கணும்னா நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் வைக்கலாம், இல்லை நார்மல் ஸ்டோன் வைக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களோட இஷ்டம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இதை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த ரவுண்டை சுற்றி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், அந்த பேஸை சுற்றி. ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணனா பால் செயின் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி அதுக்கு மேலே வந்து நீங்கள் திருப்பி ஒரு கோல்ட் செயின் சுற்றி இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது 2 இயரிங்ஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்டோன்ஸ் தேவையில்லை, போதும். நான் இதை எடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியுதுங்களா? இது பார்க்கறதுக்கே உங்களுக்கு இதுவே வந்து ஒரு நார்மல் வெறும் தோடு இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஸோ வந்து நம்ம இப்போ இதை உடனே கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை ஆக விடணும். ஸோ அதனால நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கனால நான் இது ட்ரை ஆக விடுறேன். ஓகே, இது ட்ரை ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி MDF போர்டு இருக்குங்க இல்லைங்களா, இதில் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுலேயும் வந்து நான் குந்தன் ஸ்டோன் வச்சு தான் பண்ண போகிறேன். என்ன மேம் நீங்கள் குந்தன் ஸ்டோன் வச்சே பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, நான் திருப்பியும் சொல்கிறதா, நீங்கள் குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி வந்து நீங்கள் பால் செயின் இது கூட யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து பாருங்கள், இது வந்து அதே மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு நான் பண்ணது தான். நடுவில் குந்தன் ஸ்டோன் அந்த கோல்ட் கலர் வச்சுட்டு சுற்றி வந்து ஐ ஷேப்பில் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் என்ன ஸ்டெப், இதில் வந்து நான் வேறு ஒரு டிசைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் என்ன டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மல் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, குந்தன் ஸ்டோன் கிடையாது, நார்மல் ஸ்டோனு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நடுவில் ஏதாவது ஒன்று வைக்கணும். ஸோ நடுவில் ஏதாவது வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்று அதை வைக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒயிட் கலரில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதோ இந்த ஒயிட் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, இதுவும் ஒரு ஸ்டோன் தான். இதை வந்து இப்படி நடுவில் வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து இப்படி நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதை வேணால் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்கிறதா, இது வந்து உங்களோட இஷ்டம். ஸோ நீங்கள் இதை வந்து வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ வந்து ஒயிட் வந்து இதுக்கு எடுப்பா இல்லைங்களா, ஸோ நான் வந்து இதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு கலர் யூஸ் பண்ண போகிறேன். என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு பார்த்து நம்ம வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலர். ஸோ ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ நான் இந்த ஸ்டோன் கூட இப்போ நான் சென்டரில் வைக்கலாம். ஸோ இந்த ஸ்டோனை சென்டரில் வச்சுட்டு சுற்றி நீங்கள் வேறு என்ன டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை சென்டரில் வச்சுக்கிறேன். இதை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சென்டரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ சுற்றி வந்து நம்ம என்ன டெக்கரேட் கொடுக்கணுமோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் அப்படிங்கிறதுனால என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க இந்த ஸ்டோன் செயினை வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து என்கிட்ட பால் செயின் வந்து அவைலபிளாக இல்லை, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். இல்லை நீங்கள் அதிலேயே நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஸ்டோன் செயின் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி சுற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்கு சுற்றி வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இது ரொம்ப குட்டியாக இருக்கனால உங்களுக்கு எப்படி வச்சாலுமே வந்து இது உங்களுக்கு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை நல்லா சென்டரில் கொண்டு வந்துட்டு இதை வந்து சுற்றி ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே,
சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகாமல் போயிருக்கு. ஸோ அதனால தான் காட்ட முடியல. இப்போ பாருங்கள், நான் பெருசாக ஒன்றுமே பண்ணல. நடுவில் அந்த ரெட் ஸ்டோனு, மேலே வந்து ஸ்டோன் செயின், சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டோன் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து நல்லா ட்ரை ஆக விடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 மாடலுமே பார்த்தாச்சு. ஒரு பேப்பரில் பண்ணுறதும் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, எம்டிஎஃப் ஷீட்டும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்ஸ் பேப்பரில் பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் வேக்ஸ் பேப்பரில் ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ண போகிறேன். பட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்ஸ் ஷீட்டில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் பேர் வந்து கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கிராம் கணக்காலாம் கிடையாது. ஒரு பீஸ் வந்து இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் விற்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் இந்த குட்டி இது மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இதை வந்து நடுவில் பிளேஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நடுவில் இதை வந்து பிளேஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஸோ இது மட்டும்தான். இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இயரிங்ஸ் நார்மலாக நீங்கள் போட்டுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டுட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து. ஸோ வந்து நான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து இப்போ காட்டுறேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். க்ளூவை பிளேஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூவை பிளேஸ் பண்ணி க்ளூவை வந்து நல்லா நிறையவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ரவுண்ட் ஷேப்ல தான் வந்து நம்ம மேலே இது போடுவோம்னு கிடையாது இல்லைங்களா. நம்ம எப்படி வேணா போடலாம். இது வந்து இப்போ நடுவில் ஒரு திலகம் ஸ்டோன் வச்சு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை சதுரமாக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணா ஒர்க் பண்ணலாம். டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணா ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி இந்த டிசைன் தான் நம்ம இன்னும் பார்க்காம இருந்தோம். ஸோ இந்த பேஸ்ல வந்து நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் வந்து 20 ஸ்டாண்ட்ஸா சுற்றி வச்சிருக்கேன். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து இதை காயவும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக சுற்றிக்க போகிறோம். இதையே நீங்கள் டபுள் கலராக பண்ணலாம். அங்கே பண்ண மாதிரி தான், கொஞ்சம் கேப் விட்டு சுற்றிட்டு நடுவில் வந்து நீங்கள் இன்னொரு கலர் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு சிங்கிள் கலராக மட்டும் இதை வந்து ரேப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எப்பவும் பண்ணுற மாதிரி தான். இது புதுசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது உங்களுக்கு. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இதை ஷார்ப் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக நான் கடைசியில் ஷார்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை ஒண்டி பண்ணிக்கிறேன். கடைசியில் வந்து நான் ஷார்ப் பண்ணாமல் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஷார்ப் பண்ணாதான் ஒரு க்ரிப் கிடைக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு. இதில் வந்து உங்களுக்கு விட்டு எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஒரு க்ரிப் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும். ரொம்ப இல்லைனாலும் லைட்டாக வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை இப்படி பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி இன்ஸ்டர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சிட்டோம். ஸோ இதே தான், நல்லா இப்படி பிடிச்சிட்டு திருப்பி டைட்டாக ஒரு லுக் இன்ஸ்டர்ட் பண்ணுறோம். டைட்டாக ஒரு பிடிச்சிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதை விட சின்ன சைஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு பண்ணுறப்போ அப்போ அந்த இயரிங் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி பண்ணணும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி இதையே நார்மலாக இதை மட்டுமே நீங்கள் வந்து காதில் போட்டுக்கலாம். வெறும் தோடு மட்டும், கீழே வேறு எதுவுமே போடாமல், வேறு எதுவுமே அட்டாச் பண்ணாமல் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 in 1 மாதிரி தான். வேணும்னா நீங்கள் ஜிமிக்கி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் இதை நார்மலாகவே இயரிங்ஸாக போட்டுக்கலாம். இதுன்னு இல்லை, நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ண எல்லா டிசைன்ஸுமே அப்படி தான். ஓகேங்களா, நம்ம நார்மல் தோடுமே அப்படி தானே பண்ணுவோம் இல்லைங்களா. மேலே இருக்கிறத தனியாக கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் தாண்டி இப்போ இன்னொரு டிசைன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கீழே வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி போட்டுட்டு மேலே வந்து ஆன்டிக் பீஸு தனியாக இப்போ ஆன்டிக் ஸ்டன்ஸ் எல்லாம் வைக்கும். ஸோ அது மாதிரி எடுத்து அது கூட கீழே வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி வந்து போட்டுக்குவாங்க. ஸோ நான் அதோட இமேஜ் வந்து ஆன்லைனில் வந்து எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். மேலே வந்து ஸ்டண்ட் வந்து இருக்கும் காப்பர் கலரில், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சிமெண்ட் கலர், அதாவது அதான் ஆன்டிக் பீஸில் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டண்டு நம்ம எப்படி ஜிமுக்கா நம்ம டிசைனோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஜிமுக்கா மேக் பண்ணிவிட்டு கூட ஸ்டண்ட்ஸ் மேக் பண்ணலாம். ஏன்னா ஜிமுக்காவுக்கு நீங்கள் என்ன டெக்கரேஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து மேலே ஸ்டண்டுக்கும் நீங்கள் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா,
அப்படி இல்லைன்னா காமனாக நீங்கள் காமன் கலர் கோல்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் எல்லா ஜிம்காவுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஹோம்ஒர்க்காக பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இதே மாதிரி ஒரு மாடல் பண்ணணும். அதாவது இப்போ நான் வந்து த்ரெட் ரேப் பண்ணுறேன் இல்லைங்களா, இது மாதிரி ஒரு மாடல் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம எம்டிஎஃப் போர்டில் வந்து நீங்கள் ஒரு மாடல் பண்ணணும். இந்த மாதிரி ஷீட்டில் பண்ணுறது வந்து நீங்கள் ஒன்றும் கிடையாது, ஒரு 2-3 மாடல்ஸ் ஆச்சும் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரவுண்டு, திலகம் ஷேப்பு, சதுர ஷேப்பு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 மாடல் வந்து இந்த கேன்வாஸ் ஷீட்டை யூஸ் பண்ணி பண்ணணும். அப்புறம் வேக் ஷீட்டில் ஒரு மாடல் பண்ணணும். ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னா நீங்கள் இது உங்களுக்கு பண்ணுறது யூஸ்ஃபுல் தான். நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமிக்கி பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் வந்து அதை எடுத்து அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டண்ட்டுக்கு மேட்சாக கூட ஜிமிக்கி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டண்ட் வந்து ஒரு கலரில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜிமிக்கி பண்ணுறப்போ அதுக்கு எது மேட்சாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது டபுள் கலர் எப்படி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டபுள் கலர் பண்ணுவோம் ஜிம்கா. ஸோ அதோட பேசிக் பார்த்தாவே நீங்கள் மேலே ரேப் பண்ணுறதை வந்து டபுள் கலரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா, இப்போ பின்னாடி வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து வெறும் ரவுண்டாக தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கூட இயரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் முதல்ல காட்டின மாடலில் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டண்ட்டாக மாற்றலாம். ஓகேங்களா, ஸ்டண்ட்னா பின்னாடி ஹூக் வச்சுருக்க மாதிரி வேணும் இல்லையா உங்களுக்கு, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்ன இதில் ஒரு நம்ம கேன்வாஸ் ஷீட்டில் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம்னா, கொஞ்சம் எக்ஸாக்ட் ஷேப்பாக வந்து உங்களால் கட் பண்ண முடியாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். அது மட்டும் தான் இதில் இருக்க ஒரு வந்து பிரச்சனை. அப்புறம் வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கும். சில பேருக்கு இந்த மேலே லேஸாக இருக்கிறது பிடிக்காது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும்தான் இந்த கேன்வாஸ் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து இதை ஸ்டண்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இது அப்புறம் எம்டிஎஃப் போர்டு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ திருப்பி போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டண்ட் ஹூக்கை வந்து இதில் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம இதை வந்து யூஸ் ஒட்டுறோம். நம்ம தோடுக்கு பின்னாடி இருக்கிறத. இது ஆக்சுவலாக என்னோடதுல பார்த்தீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு வளையம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த பாருங்க, கீழே வந்து ஒரு வளையம் மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில மாடல்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வளையத்தோடு தான் வச்சாகணும்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கீழே இருக்க வளையத்தை கட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடதுல அந்த கீழே வந்து இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த வளையம், இதை வந்து நான் கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் இதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிறது அந்த குட்டி வளையத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு வெறும் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதோட சென்டர் எதுன்னு பார்த்து அங்கே இதை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது நல்லா ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும். நம்ம யூஸ்வலாக ட்ரை ஆகிற நேரத்தை விட இது வந்து இன்னும் நேரம் எடுக்கும். ஸோ இது ட்ரை ஆக தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ஆக வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த எம்டிஎஃப் போர்டுலையும் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி பிளேஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் பண்ணுற அச்சு வந்து தெரிஞ்சால் நோ ப்ராப்ளம் தான். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம், இந்த அச்சு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து இதே ஷேப்புக்கு கட் பண்ணி
இதுக்கு பேக் சைடு வந்து நீங்கள் ஒட்டணும். ஓகேங்களா? நான் வந்து அப்படியே தான் வச்சிருவேன் மேக்ஸிமம். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு அப்படி சப்போஸ் பின்னாடி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதை ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க, க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஓகே, இதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் ஷீட்டு. ஸோ பேக் ஷீட் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த பேக் ஷீட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மல் எப்படி சொல்கிறது, நார்மல் இயரிங்காக கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், கொடுக்காமலும் போடலாம். சப்போஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்டாச்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், வெறும் ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு பின்னாடியும் அதே மாதிரி சென்டரில் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் நல்லா ட்ரை ஆக விடணும். இது ரொம்ப எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோ நல்லது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது என்னென்னா நான் இந்த சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹூப் தொங்குற மாதிரி ஒரு இயரிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இதை வந்து நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் சென்டரில் இதை வைக்க முடியாது. அப்போனா இந்த ஷீட் இருக்குது இல்லைங்களா, கார்பன் ஷீட்டு, இது சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பண்ண மாடலெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. இது பாருங்கள், இதுக்கு பாருங்கள் பின்னாடி கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். தெரியுதுங்களா? அதுக்கு மேலே தான் வந்து நான் ஒட்டியிருப்பேன். இங்கே இடையில வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே கார்பன் ஷீட் தெரியும், அதில் வந்து பியூர் வச்சு அடைச்சி மேலே வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மேலே வந்து நீங்கள் க்ளூ தடவி மேலே மட்டும் க்ளூ தடவி இதை வந்து நீங்கள் இப்படி ஒரு இயரிங்கை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், இப்படி க்ளூ தடவி இப்படி கூட நீங்கள் இயரிங்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே என்னோட விஷ் தான். நீங்கள் இதே மாதிரி பண்ணி எனக்கு வந்து குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போக முடியும். ஓகேங்களா? நான் இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு வீடியோஸாக எடுத்து நான் இதோட உங்களுக்கு அட்டாச் பண்ணேன். இதோ நம்ம பண்ண ஸ்டன்ஸ் எல்லாமே நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா வந்து அது காய்ச்சிருக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் காயணுனாலும் நல்லா தாராளமாக காய விடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காயறது தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பாருங்கள், இது ஒரு ஸ்டண்டு. இது பாருங்கள், இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நம்ம இதை வந்து வெறும் இதை மட்டுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே அட்டாச் பண்ணாமல் கூட நார்மலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு நம்ம பின்னாடி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஸ்டண்டு ஒட்டல நான். ஓகேங்களா? இதோ நெக்ஸ்ட்டு இது. ஸோ நம்ம பண்ண எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட இன்னொரு பேரும் நான் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்போ நம்ம காட்டுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜிம்கா பண்ணுறப்போ இதே தான் அதுக்கு ஸ்டன்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சில இதுக்கு வேறு எது புதுசாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம், புது ஸ்டன்ஸ் கூட அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம அடுத்து பண்ணுற ஜிம்காஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.